Hi friends, Nice brand இருந்து 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய இயர்பட்ஸ் லான்ச் பண்றாங்க. ரீசன்ட்டா Nice Buds Combat அப்படிங்கற இந்த TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த TWS பொறுத்தவரைக்கும் அதிகமான playback, low latency, பெரிய டிரைவர் வந்து இந்த இயர்பட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த TWS ஓட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த TWS இந்தியாவில் டிசைன் பண்ண ஒரு TWS பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் மற்றும் கோநாய்ஸ் வெப்சைட்டில் 1299 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட்டை விட கோநாய்ஸ் வெப்சைட்டில் ஒரு சில கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம். கூப்பன் கோட் இந்த வீடியோக்கு கீழே வந்து இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், நாய்ஸோட ஸ்டிக்கர், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸ்ல நாய்ஸோட பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கம் எல்இடி லைட் வந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சார்ஜிங் கேஸை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா விட்டு எரியுது. ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் எல்இடி வந்து சாலிடாக எரியுது. அதே போல் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் டைப் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணாலும் இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை வந்து நீங்கள் 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் வந்து ஆகுது. அதே போல் 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 2 செகண்டுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் வந்து பெரிய டிரைவர் மற்றும் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. அதாவது 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேம் விளையாடும்போது ஆடியோ டிலே வந்து அந்த அளவுக்கு இல்லை. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸ்ல 2 மைக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இஎன்சி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமா வந்து கேட்கல. சார்ஜிங் கேஸோட பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரீசெட் பட்டன் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸோட கீழே பாத்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. 1.5 மணிக்கூர்ல சார்ஜிங் கேஸை வந்து முழுமையா வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி இயர்பட்ஸை வந்து 4 வாட்டி முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பிளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 45 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜுக்கு 7 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய பிராண்டோட இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5.1 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் வந்து 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து இருக்கனால ஆடியோ வந்து லவுடாக வந்து இருந்துச்சு. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 வச்சு சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக மிஸ் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அதிகமான பிளேபேக், லோ லேட்டன்சி, பெரிய டிரைவர் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸை வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்க வேண்டாம். 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.